தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 9.5 கிலோமீட்டரில் ஒரு 7 ஏக்கரா விவசாய நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 9.5 கிலோமீட்டரில் சின்னக்காம்பாளையங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. நல்லா அருமையான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல செம்மண் பூமிங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் போட்டிருக்குறாங்க. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு 2.5 கிலோமீட்ரு உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. வில்லேஜ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா பூமி அமைச்சிருக்குதுங்க. 2 கிலோமீட்டர் தான் வர்ற மாதிரி இருக்குங்க. சுற்றியுமே தென்னந்தோப்புங்க. பக்கத்துலேயே வில்லேஜ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா பூமி அமைச்சிருக்குதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு சர்வீஸாக தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வீட்டு வந்துடுங்க. இந்த பூமிக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயாதுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு இது அருமையான லேண்டுங்க. தாராபுரத்துக்கு பக்கத்தில் லேண்ட் வேணும், விவசாயம் பண்ணுற மாதிரி லேண்ட் வேணும் தொலைகிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேவரம் தெம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவேங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. இந்த 7 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா தடங்க, இது பார்த்தீங்கன்னா 30 அடி வழி பாதைங்க. இந்த தடத்துக்கு மேவரம் லேண்டு ஒரு 2.5 ஏக்கரா பக்கம் வருங்க. மீதி கிழவரம் பார்த்தீங்கன்னா மீதி லேண்ட் இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஏக்கராவில் வந்து கிழவரத்து பக்கம் அமைஞ்சிருக்கிற விவசாய நிலங்க. தடம் பார்த்தீங்கன்னா 30 அடி பொது பாதைங்க. தடத்துக்கு மேவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.7 ஏக்கரா பக்கம் வருங்க. மீதி லேண்டு வந்து கிழவரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 2 to 2.5 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. விவசாயம் பண்ணுறதுக்குங்க, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பட்டுப்பூச்சி செட்டு போட்டு உங்களுக்கு மல்பெரி விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. தாராபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம 2 பேர் வேணா கூட வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க. ஏன்னா நடுவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பாதை ஒன்று இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேவரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 2 to 2.5 ஏக்கரை வச்சுக்கலாங்க. மீதி லேண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வச்சுக்கிறனா வச்சுக்கலாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரடி தோட்டமாக இருக்கிறனால வந்துங்க உங்களுக்கு அமராவதி பாசன வசதி இந்த பூமிக்கு இல்லைங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேவர் சைடும் தெம்பர் சைடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அமைஞ்சிருக்குதுங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் வந்து பூமிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 அடி பாதைங்க. ஒரு 200 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுப்பாதை வழியே உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 40 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துக்கு சேர்ந்ததுங்க. கரெக்டாக தாராபுரத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டருங்க பூமிக்கு வந்து சேர்ந்தலாம். நீங்கள் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்த ஏரியா வந்து 7 ஏக்கராங்க. நம்ம வேணும்னா வந்து 2 பேர் வேணால் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 அடி தட வசதி இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வராதுங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வீட்டு வந்து கிணறு வந்துடுங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா வேணும்னா தனியாக வந்து போர் போட்டு சர்வீஸ் ஒன்று வேணால் வாங்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தனி கிணறுங்க, கூட்டு கிணறு சர்வீஸுங்க. வாரத்தில் வந்து 4 நாள் கூட்டுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தண்ணி பாருக்கு மேலாலேயே இருக்குது. போர்வெல் கிடையாதுங்க. ஃபுல்லாகவே வந்து கிணத்து தண்ணியில் தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருங்க. தாராபுரத்து வந்து ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 to 2.5 கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.